ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி டிக்டேட்டர்ஸ். இதை எழுதினவங்க பப்ளு நெருடா. இது நெருடாவோட ஒரு கலெக்ஷன் ஆஃப் போமில் இருக்குது. இந்த டிக்டேட்டர்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு பர்சன் இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்ரெசிவான ஒரு ரூலிங் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரூலிங் அதனால் பர்டிகுலர் இடத்துல இருக்கிற பீப்புளும் சரி, அந்த சரௌண்டிங் எல்லாமே பாதிக்கப்படும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்கு உள்ளான ஒரு இடம் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு அக்ரெசிவான ரூலிங் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த போமில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அக்ரெசிவான ரூல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள தான் டிக்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் வந்து கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்பவே கடுமையாக அங்கே இருக்கிற மக்களை வந்து ரூலிங் அப்படின்ற பேரில் தாக்குறது, அவங்கள கொலை பண்ணுறது, எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் நிறைய பேர் இறந்து போவாங்க. அங்கங்கே டெட் பாடிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான, ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு கண்டிஷனில் இருக்கிற ஒரு இடத்த பற்றி தான் இந்த போமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் ரூலிங், கிங் இருந்த காலத்தில் அந்த ரூலிங் தான் அப்படி இருந்துச்சுன்னு இல்லை, பொலிட்டீஷியன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா கூட இந்த மாதிரியான ரூலிங் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால மக்கள் எந்த மாதிரிலாம் சஃபர் ஆகுறாங்க, ரீசனே எல்லாமே எப்படி இறந்து போகிறாங்க, அந்த க்ரீனரியாக இருந்த அந்த இடத்துல இப்போ எப்படி பிளட் ஷெட்டோடு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டில் ஃபீல்டை பிக்சரைஸ் பண்ணால் நம்ம எந்த மாதிரி பிக்சரைஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி அழகாக இந்த போமை வந்து கொடுத்துருக்குறாரு. இந்த டிக்டேட்டர்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து ஆக்சுவலாக லாட்டின்ல இருந்து தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இதை இங்கிலீஷில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிக்டேட்டர்ஸ், டிக்டேட்டர்ஷிப், இந்த மாதிரி இந்த கொடுங்கோல் ஆட்சியை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் உள்ள டைரக்ட் மீனிங் இல்லை அவுட்லைன் மீனிங் நம்ம டைரெக்டாக ரீட் பண்ண உடனே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு வார் ஃபீல்டில் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கிற பீப்புள் மாட்டினாங்கன்னா அவங்களோட கண்டிஷன் எந்த மாதிரி இருக்கும், அந்த ஊரோட கண்டிஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம ஓவராலாக ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது. பட் அதில் உள்ள இன்னர் மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு இன்விசிபிளாக ஒரு மீனிங் இருக்கும் இல்லையா, அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ரூலிங் எந்த மாதிரி நம்ம ரூல் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ரெண்டு விதமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரூல் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னும், அவங்க ரூலிங்க்கு கீழே இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சஃபர் ஆகிறாங்க அப்படின்றத பற்றியும் ரொம்ப அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிற ஒரு தீம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கொடுங்கோல் ஆட்சி பண்ணுறாங்க இல்லையா டிக்டேட்டர்ஸ், அவங்களோட ரூலிங் எந்த மாதிரி இருக்குது, அதனால் சஃபர் ஆகிறவங்க எந்த மாதிரி சஃபர் ஆகுறாங்க அப்படின்றது தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான தீமாக இருக்குது. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு சுகர் கேன் ஃபீல்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ஒரு சுகர் கேன் ஃபீல்டுக்குள்ளே போகிறோம், இல்லை எனிதிங், ஒரு ஃப்ளவர் கார்டனாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், அங்கே போகிறோம் அப்படின்னா என்ன அங்கே கல்டிவேட் பண்ணுறாங்களோ அதோட ஸ்மெல் தானே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் இந்த சுகர் கேன் ஃபீல்டில் என்ன ஸ்மெல் இருக்குது அப்படின்னா, பிளட்டோட ஸ்மெல் தான் அவ்வளோ ஹெவியாக இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பிளட் ஷெட்டாக இருக்குது, நிறைய டெட் பாடிஸ் எல்லாமே அங்கங்கே செதறி போய் கிடக்குது. இது எல்லாத்துக்குமே ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா டைரனி தான். அவங்க அந்தளவுக்கு ஒரு அக்ரெசிவான ரூலிங்கில் இருக்கிறதுனால, அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க அந்தளவுக்கு அவங்கள கொடுமைப்படுத்துறதுனால தான் நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட டெட் பாடிஸை புதைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் எல்லாம் அங்கங்கே செதறி கிடக்கு. ஆக்சுவலாக ஒரு பேட்டில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து புதைப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா. அங்கங்கே அவங்களோட டெட் பாடிஸ் இருக்கும், ஃபேமிலிஸ் அதை பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் அங்கங்கே டெட் பாடிஸ் இருக்குது. அந்த சுகர் கேன் ஸ்மெல்லே எந்த இடத்துலையுமே வரல. ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஃப்ளாரோட ஸ்மெல் வந்தாலுமே அந்த ஸ்மெல்லும் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரைட்டன், ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்குமோ, ஒரு விஷயம் நம்மளுக்கு சந்தோஷத்தை தருது அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தை கூட அவங்களால ஃபீல் பண்ண முடியல, அதுக்கப்புறம் என்ன கெட்டது நடக்குமோன்னு சொல்லி பயப்படுற மாதிரியே தான் அவங்களோட கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே டெட் பாடிஸாக இருக்குது இல்லையா, டெட் பாடிஸ் இருக்குது, பிளட் இருக்குது, பிளட் ஸ்மெல் தான் ஹெவியாக வந்துட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த மக்கள் அங்கே அவ்வளோ டாமினேட் பண்ணப்படுறாங்க, அவ்வளோ சஃபரிங்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் தெரியுது. ஏன்னா ஒருத்தர் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீட்டாக கொண்டு போய் பரி பண்ணுவாங்க, அவங்களுக்கான ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. பட் அங்கங்கே நிறைய டெட் பாடிஸ் கிடக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பேர் காரணமே இல்லாமல் இறந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு பாம் ட்ரீ, கோகோனட் பாம் ட்ரீஸ் இருக்குது. அந்த பாம் ட்ரீஸ் வந்து நிறைய இடத்துல
கன்டினியூஸாக நிறைய பாம் ட்ரீஸ் எல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பாம் ட்ரீஸ் இருக்குது. ஆனால் அந்த பாம் ட்ரீஸ்க்கு நடுவில் ஒரு கிரேவ்யார்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி பாம் ட்ரீஸ் இருக்கிற இடத்துல கிரேவ்யார்ட்ஸ் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போது அந்த ஊர் இருக்கிற அந்த கண்டிஷனில் எப்படி இருக்குன்னா, அந்த பாம் ட்ரீஸே இருக்கிறது தெரியாத அளவுக்கு கிரேவ்யார்ட் மாதிரி அந்த இடம் மாறி போயிருக்கு. பாம் ட்ரீஸே ஹைட் பண்ணுற அளவுக்கு அந்த இடம் கிரேவ்யார்ட் மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபுல் ஆஃப் டெட் பாடிஸ், ஃபுல் ஆஃப் போன்ஸ். போன்ஸ் அப்படின்னு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டெட் பாடிஸ் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இப்போ அங்கே பேட்டில் நடந்திருக்கு, ஸோ நிறைய பேர் இறந்து கிடந்திருக்காங்க அப்படின்றது கிடையாது. கண்டினியூஸாக இது நடந்துக்கிட்டே இருக்குது, நிறைய பேர் இறந்துட்டே இருக்கிறாங்க. நாளடைவில் அந்த ஃப்ளஷ் எல்லாத்தையும் அனிமல்ஸாக இருக்கட்டும் இல்லை பேட்ஸாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று சாப்பிட்ரும் இல்லையா, வெறுமனே போன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. அதனால தான் டெட் பாடிஸும் இருக்குது, போன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இடம் ஃபுல்லாகவே டெட் பாடிஸ், போன்ஸ், பிளட் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகி அந்த பாம் ட்ரீஸ் இருக்கிற இடமே ஒரு கிரேவ்யார்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே சைலண்ட்டாக இறந்து போயிருக்காங்க, சைலன்ஸில் இறந்து போயிருக்காங்க. ஏன் சைலன்ஸில் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க இறந்து போனதையே மறந்து போகிற அளவுக்கு. இப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட மெமரிஸ் நம்மளுக்கு கொஞ்ச நாள் ட்ராவல் ஆகும். எந்த அளவுக்கு அவங்க நம்மளுக்கு க்ளோஸ் அப்படின்றத பொறுத்து அவங்களோட மெமரி நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் அவங்க இறந்த நெக்ஸ்ட் செகண்ட் நம்மளுக்கு அது மறந்து போகுது அப்படின்னா அந்த அளவுக்கு எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. யாருக்காக அழுவாங்க? ஒன் பை ஒன் நிறைய பேர் இறந்துட்டே போகும்போது யாருக்காக தான் அழணுன்றது இல்லை. ஸோ அந்த மொத்த ஊரையுமே அழிக்கணும் அப்படின்றது அந்த டிக்டேட்டர்ஸோட பிளான் மாதிரி எல்லாரையுமே கொலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சைலண்ட்டாக இறந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்களோட டெத்து நிறைய பேருக்கு மறந்து போகிற அளவுக்கு எல்லாரும் அந்த இடத்துல காணாமல் போயிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ரூலிங்கில் இருக்கிறவங்க, அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலாக அவங்க அந்த மக்களுக்காக தான் அவங்களோட சர்வீஸை பண்ணணும். பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஈவன் தோ அந்த மக்கள் எல்லாரும் இறந்துட்டுருக்குறாங்க, நிறைய பேர் ரீசனே இல்லாமல் இறந்துட்டுருக்குறாங்க, அவங்கள பரி பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லை, அவ்வளோ சஃபரிங்ஸில் இருக்கும்போது இந்த அத்தாரிட்டியில் இருக்கிறாங்க இல்லையா டிக்டேட்டர்ஸ், இவங்க எல்லாரும் ரொம்ப லாவிஷாக ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட மணி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி கிளாத்ஸாக இருக்கட்டும், ஜுவல்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணி ரொம்பவே ரிச்சாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவுட் சைட் வேர்ல்டை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை. நெக்ஸ்ட் இந்த பேலஸை வந்து ஒரு வாட்சோட கம்பேர் பண்ணுறாங்க. டைம் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இல்லையா. இது அட்லீஸ்ட் ஒரு வாட்ச் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். பட் அதுக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே ப்ரீஷியஸான ஒரு விஷயம். ஸோ அந்தளவுக்கு ப்ரீஷியஸான ஒரு விஷயத்தோட இந்த பேலஸை கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அது ரொம்ப சின்னதாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, யுனிக்கான மெயின்டெனன்ஸ் இருக்குது, ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் என்ன கம்பேரிசன் அப்படின்னா, அதை நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம் இல்லையா. கண்டிப்பாக நம்ம டைமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். டைம் இல்லை அப்படின்னா, இல்லை டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி இந்த மக்கள் எல்லாருமே அந்த ரூலிங் பார்ட்டிஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இந்த மக்களை சப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுல தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டிக்டேட்டர்ஸ் எல்லாரும் அவங்களோட அந்த பேலஸில் ரொம்ப சவுண்டாக சிரிக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே அந்த எக்கோ சவுண்டு கேட்குது. அவங்க ஸோ இது வந்து அவங்களோட என்ஜாய்மெண்ட், அவங்களோட ப்ரிவிலேஜ் பொசிஷனை வந்து நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக இருக்குது. பட் வெளியே இருக்கிற மக்களோட அந்த டியர்ஸ் அவங்க கன்சிடரே பண்ணலை. அவங்களுக்காக தான் இந்த மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க அந்த பொசிஷனில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு ரீசனே இந்த மக்கள் தான் அப்படின்றத அவங்க யோசிக்கவே இல்லை. அந்த மக்களோட ப்ராப்ளம் எதையுமே இவங்க கன்சிடர் பண்ணாமல் அவங்களோட பேலஸில், அதாவது டிக்டேட்டர்ஸ் அவங்களோட பேலஸில் சிரிக்கிற சத்தம் எல்லா இடமும் அந்த எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அந்த பேலஸில் அந்த டிக்டேட்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வெளியே பயங்கரமான ஒரு சைலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பேட்டில் ஃபீல்டு மாதிரி இருக்கும்போது எல்லாரும் கதறி அழுதுட்டு இருக்கும்போது சைலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, அந்த சைலன்ஸ் யாருக்குள்ளே இருக்குன்னா, அந்த மொமெண்ட் ஒருத்தங்க இறந்துருப்பாங்க இல்லையா, சடனாக ஒரு டெத் நடந்திருக்கும், அந்த ஃப்ரெஷ் டெட் பாடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாடி வந்து கொஞ்ச நேரம் ஒரு சைலன்ஸ், அவங்கள யாரும் நோட்டீஸ் பண்ணாத வரைக்கும் யாரும் அவங்க கிட்ட போயிருக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் அவங்க தனியாக இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அவங்களோட வாய் பகுதியில் எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ளூ மவுத்,
ஸோ ப்ளூ கலரில் அது சேஞ்ச் ஆகும்போது அந்த டெட் பாடி சைலண்ட்டாக ஒரு ஓரமாக இருக்கும். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஈவன் தோ அந்த பேலஸில் அவ்வளோ சவுண்டாக அவங்க சிரிச்சிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு சைலன்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதில் ஒரு கான்ட்ராஸ்டான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இறந்து போகும்போது கூட எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் இறந்து போகிற லோ கிளாஸ் பீப்புளை பற்றியும், இவங்க எல்லாரும் இவ்வளோ சஃபரிங்ஸ் டாலரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சிரித்து சந்தோஷமாக இருக்கிற அப்பர் கிளாஸ் பீப்புளை பற்றியும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பீப்புளோட பெயின் இருக்குது இல்லையா, இதை ஒரு சீடோட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி ஒரு சீடு ஒரு ஃப்ளாரில் இருந்தோ இல்லைன்னா ஒரு பிளான்ட்ல இருந்தோ கீழே விழும்போது எந்த ஒரு சவுண்டுமே அது மேக் பண்ணாது இல்லையா, ஜஸ்ட் 1 செகண்டில் அது கீழே விழுந்துடும். கீழே விழுந்து கொஞ்ச நேரத்துலேயே மண்ணெல்லாம் அதை கவர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி எப்படி ஒரு சீடு சைலண்ட்டாக எர்த்தில் விழுந்து மறைஞ்சு போகுதோ அதே மாதிரி தான் இந்த லோவர் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே சத்தமே இல்லாமல் இறந்து போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் போன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அவங்களோட ஃப்ளஷ் எல்லாத்தையுமே அனிமல்ஸோ பேட்ஸோ சாப்பிட்ருது. ஸோ அவங்க இறந்து போகும்போது கூட எந்த ஒரு நாய்ஸுமே மேக் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சீடு கீழே விழுந்துட்டு அப்படின்னா அப்படியே காணாமல் போகிறதில்ல. மேபி நெக்ஸ்ட் ஒரு பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இவங்க இறந்ததுக்கு அப்புறமும் க்ரோ ஆகுது. ஒரு சீடு மாதிரி விழுந்த இவங்க க்ரோ ஆகிறாங்க. பட் க்ரோ ஆகிறது எப்படி க்ரோ ஆகுதுன்னா அந்த பெயின் மட்டும்தான் க்ரோ ஆகுதே தவிர அவங்க மறுபடியும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுக்கறதில்ல, இல்லை அந்த இறந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் திரும்ப உயிரோட வரப்போகிறதில்ல, எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஜஸ்ட் அவங்க இறந்து போகிறாங்க. அவங்களோட பெயின் மட்டும் டே பை டே க்ரோனப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி க்ரோ ஆகிற அந்த ஒரு பெயின் அப்படின்ற பிளான்ட் கூட ஒரு டார்க்னஸில் தான் க்ரோ ஆகுது அப்படின்னும், அதுக்கு ரொம்ப பிளைண்டான ஐஸ் தான் இருக்குது, அதால் எதையும் பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு டார்க்னஸ்குள்ளே தான் இருக்கிறாங்க. அது இன்னும் க்ரோனப் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐஸால் அவங்க எதையும் பார்க்கணுன்றது அவசியமே இல்லை. ஏன்னா அப்படியே அவங்க பார்த்தாலும் இன்னும் பெயின்ஃபுல்லான நிறைய பிக்சர்ஸை தான் அவங்க பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ எதையுமே அவங்க பார்க்க விரும்பலை. ஒரு பிளைண்ட் ஐயோட தான் அந்த சீட் மறுபடியும் க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கண்டினியூஸாக சப்ரெஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க, டாமினேட் பண்ணப்பட்டுட்டே இருக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஹேட்ரட் க்ரியேட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மக்களுக்குமே அவங்களோட மனசில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரூலிங் பார்ட்டிஸ் மேலே ஒரு ஹேட்ரட் உருவாகிட்டே இருக்குது. அந்த ஹேட்ரட் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்குது. கண்டிப்பாக எல்லாராலையும் டாலரேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா. ஒரு கட்டத்தில் அவங்களும் திருப்பி கொஷின் கேட்கணும், திருப்பி அவங்கள அடிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹேட்ரட் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. நாளடைவில் அந்த ஹேட்ரட் ஒரு பாராக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட்டை க்ரியேட் பண்ணுது, ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணுது. அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம கொஷின் கேட்கணும் அப்படின்ற ஒரு அவங்களுக்குள்ள க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டினியூஸ் ஹேட்ரட் லீடர்ஸ் எல்லாரும் ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி அக்ரெசிவாக நம்மளை சப்ரெஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் அவங்களுக்குள்ள இருக்குது. இந்த ஹேட்ரட் இருக்குது இல்லையா, இது ரொம்ப டீப்பாக இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது. அந்த ஹேட்ரட் இன்னும் சைலன்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்லி தான் முடிச்சிருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் இந்த ஒரு சைலன்ஸ் வைலண்ட்டாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லாரும் எல்லா இடத்துலையும் டாலரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் அக்ரெசிவாக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க, எல்லாரும் இறந்து போகிறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக ரொம்பவே காமாக இருக்கிற ஒரு பர்சன் கூட கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி அந்த சைலன்ஸில் இருந்து என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பர்சன் கொஷின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த போமை முடிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு க்ரூயலான லீடர்ஷிப் இருக்குது, சப்ரெஷன் அப்ரெஷன்லாம் இருக்குது அப்படின்றத 1950ஸ்லேயே ரொம்ப அழகாக இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.